வணக்கம். மில்லட் மகாராணிமதிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி நாட்டு மீன் குழம்பு செய்யப்படுறது. கட்லா மீனில் குழம்பு செய்ய போகிறேன். வழக்கமாக எல்லோரும் புளி மிளகா ஊற்றி குழம்பு வைப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள். மிளகு மீன் குழம்பு அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கட்லா மீன் 1/2 கிலோ மீன் அறுத்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தக்காளி பழம் ஒரு 2 பெரிய பழம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம். இது முழுசாக குழம்புல போடணும். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாயும் போடணும். காஞ்ச மிளகாயினாலும் போட்டுக்கலாம். இது தாளிக்க கருவேப்பிலை. மிளகு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இந்த பொருளெல்லாம் தேவை. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு ஒரு கட்டி பெருங்காயம், 1/4 மூடி தேங்காய் துருவல், 20 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 ஆர்க்கு கருவேப்பிலை. ட்ரை ரோஸ்ட் பண்ணி மசாலா பண்ணிக்கிறோம். மிளகு மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் முறிஞ்சு வரும்போதே 1 டேபிள் ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஆர்க்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு வெள்ளைப்பூடு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே நல்லா மணமாக வந்துருச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு அதில் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். அந்த சூட்டுலேயே அது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வறுத்த மசாலாலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு ஆறின பிறகு அது நல்லா விழுதா, அதாவது பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மிளகு காரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது மிளகு காரம் பத்தாதவங்க 2 பச்சை மிளகா அல்லது 2 காஞ்ச மிளகா போட்டுக்கரலாம். ஆனால் மிளகாய் பொடி போடக்கூடாது. ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இந்த குழம்பு. இந்த குழம்புக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். அதை ஒரு கட்டி எடுத்துக்கிறேன். இதை நான் நுணுக்கிக்கிறேன். கடவுள் பருப்பு சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் நுணுக்கிறத சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கணும். எண்ணெயிலே சின்ன வெங்காயமும் 5 பல்லு வெள்ளைப்பூடும் வதங்கணும். வதக்கின மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தை லேசாக பிழிஞ்ச மாதிரி சேர்த்துக்கிறேன். பிழிஞ்சு விட்ட மாதிரி சேர்த்தா தான் அது சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கணும். அது நெருங்கி கிண்டிக்கிறோம். அந்த எண்ணெயிலே அது வதங்கணும். மூடி வச்சு நல்லா ஜூஸியாக தக்காளி வதக்கிக்கிறோம். நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ இந்த மிளகு மசாலா அரைச்சோம்ல அதை சேர்த்துக்கிறோம். மிளகு, சீரகம், தேங்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் வதக்கினது அரைச்சிக்கிறோம். அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் லேசாக கசியுது. இப்போ இந்த மீனை சேர்த்துக்குவோம். நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச தண்ணி, கழுவுன தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த மசாலாலாம் கொதிச்சு அந்த மீனோட சாரணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருவோம். இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த மீன் வெந்து நல்லா வற்றி வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மீன் வெந்து வற்றணும். நல்லா கொதித்து வற்றட்டும். மீனும் வேகணும். மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ மிளகு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வற்றிடுச்சு. அந்த மிளகோட காரம் இதெல்லாம் இந்த மீனில் இறங்கிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மிளகு மீன் குழம்பு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கமகமன் வாசனையோட பயங்கரமாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். சுவையான மிளகு மீன் குழம்பு ரெடி. இப்போ இந்த மிளகு மீன் குழம்பை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ருசி. அந்த மீன்லேயும் அந்த மிளகு காரம் இறங்கிடுது. சூப்பராக இருக்குது. நீங்கள் வழக்கமாக செய்கிறவங்க காட்டிலும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.